ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தது. கிச்சனில் உள்ள அந்த நீல மிதியடி இருக்கும் பாருங்கள், அதை தூக்கி மழை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்ல பெரிய மிதியடி இல்லை, நம்ம ஊற வச்சு துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மழை தண்ணி நல்ல தண்ணி தானே, அதில் நல்ல ஊறின பிறகு வாஷ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுண்டல் தான் வேக போட்டிருக்கேன். இஞ்சி டீயும் ரெடி ஆகிட்டுருக்கு. இஞ்சி டீ போடையில் பார்த்தீங்கன்னா நல்ல பால் கொதிச்சாக்கில் இஞ்சியை துருவியோ தட்டியோ போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் டிகாஷன் போட்டு பாருங்கள், இஞ்சி டீயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த இஞ்சியோட காரம் ஃப்ளேவர் எல்லாமே டீயில் நல்லா இறங்கிட்டு இருக்கும். டீ ரெடி பண்ணிலேயே அந்த இடத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடலாம். அந்த ஒயிட் கலரில் நம்ம கவுண்டர் டாப் போட்டிருக்கிறதுனால அடிக்கடி தொடச்சி விட வேண்டியது இருக்குது. கொண்டக்கடலை நீங்கள் சுண்டலுக்கு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொண்டக்கடலையை போட்டு ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா ஊறி வந்துடும். இன்றைக்கி வெந்த கொண்டக்கடலையில் நான் வெறும் தேங்காய் துருவல் தான் சேர்த்துருக்கேன். பசங்களுக்கு தாளிப்பு அவ்வளோவா பிடிக்காது, அதனால் தாளிப்பு போடலை. இது டீயோட பரிமாறியாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் தக்காளி கிச்சடியும் இட்லியும் தான் பண்ண போகிறேன். தக்காளி கிச்சடியோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு தக்காளி, நல்ல காரமான பச்சை மிளகாய், கொஞ்சம் சிறுபருப்பு இருந்தாலே போதும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.